Hi hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எந்த டெலிவரி ஜாப்பாக இருக்கட்டும், இதில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு பேக் டிஷர்ட் கம்பல்சரி போடணுமா போடக்கூடாதா, போடாமல் நம்ம ஒர்க் பண்ணோன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், இன்கேஸ் நம்ம போட்டுட்டு ஒர்க் பண்ணோன்னா நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். இல்லை இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் பேக் டிஷர்ட் இல்லாமல் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸை நம்ம வீடியோஸில் பேசிகிட்டு இருப்போங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இந்த ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் அதிக அளவில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜொமேட்டோ பார்த்துக்கலாங்க. ஜொமேட்டோவில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஷர்ட் அண்ட் பேக் வந்து கையில் கிடச்சிடும். ஒன்று அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே அனுப்பிச்சிடுவாங்க. அது உங்கள் சிட்டியை பொறுத்து இது வந்து மாறுபடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு பேக் டிஷர்ட் வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு டிஷர்ட்டும் பேக்கும் கம்பல்சரி போட்டிருக்கணும். உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு செல்ஃபி அப்பயுமே அது கேட்கும், நீங்கள் வந்து டிஷர்ட் பேக்கோட ஃபோட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டிருக்கணும், பேக் வந்து இப்படி கையில் வச்சுருக்கணும், ஃபுல்லாக வந்துட்டு அது எல்லாமே கவர் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்படி செல்ஃபி வந்து போடுற மாதிரி இருக்குங்க. இது எப்போ கேட்கும் அப்படின்னா லாகின் பண்ணும்போது கேட்கும். காலையில் ஃபஸ்ட்டு தான் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டமாக இப்போ ஃபஸ்ட் ஆர்டர்லையோ செகண்ட் ஆர்டர்லையோ இல்லை ஒரு 5வது ஆர்டர்லையோ 10வது ஆர்டர்லையோ எப்போயாவது காலையிலையோ மதியமோ இல்லை ஈவினிங்கோ எப்போயாவது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லும். அதுவும் இதே மாதிரி பேக்கு டிஷர்ட் வச்சுருக்கணும். எப்போனா ஃபுட்டு வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு ஹோட்டலில் போய் ஃபுட் எடுக்கும்போது ஒரு 5வது ஆர்டரோ 10வது ஆர்டரோ ரேண்டமாக அது இப்போ தான் கரெக்டாக வந்துட்டு காலையில் 10 மணிக்கு தான் கேட்கும், காலையில் வந்துட்டு 12 மணிக்கு கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது வந்துட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு டைம் வந்து கேட்கும். ஸோ இப்படி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமலாக ஒரு 2 தடவை கேட்கும். இதுக்கிடையில் உங்கள் மொபைல் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போவும் செல்ஃபி கேட்கும். லாக் அவுட் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் ஆப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும், அதனால ரேராக லாக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் ஜோன் போய் டெலிவரி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் ஜோனில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெளியே இருந்தீங்கன்னா அப்போவும் வந்துட்டு லாக் அவுட் ஆகுங்க. டெலிவரி பண்ணதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா லாக் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாக் அவுட் ஆகிற விஷயம் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி லாக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப செல்ஃபி போடும்போது உங்களோட டிஷர்ட் பேக்கோட ஃபோட்டோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இப்போ வந்துட்டு டெய்லி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி 10 ஆர்டர் பார்க்கணும், ஒரு 5 gigs பார்க்கணும், இது அதுக்கப்புறம் பேக் டிஷர்ட் 2 தடவை வந்துட்டு இது பேக் டிஷர்ட் இல்லாமல் வித்தவுட் பேக் டிஷர்ட் வந்துட்டு நீங்கள் செல்ஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கே, அப்போ நம்ம வந்துட்டு பேக் டிஷர்ட் போட வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் இப்படி கிடையாது, கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளாக ஆக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை ஃபுல் டைம் ஒர்க்காகவும் பார்க்க மாட்டாங்க, ஒரு ஜஸ்ட் வந்து டைம் பாஸ்க்கு ஒரு ஒர்க்காக பார்க்குறது தான் பெட்ரு, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சிட்டியில் ஆள் தேவைங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த பேக் டிஷர்ட் போடலாம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதை வந்துட்டு அவங்க இந்த ஒர்க்கில் இருந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆள் தேவை இருக்குது. அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு பேக்கு டிஷர்ட் இல்லாமல் 2 செல்ஃபி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி பேக்கு டிஷர்ட் எடுத்துகிட்டு போகல, அதை 2 செல்ஃபி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதில் கேட்கும், நெக்ஸ்ட் டே நீங்கள் அதே மாதிரி பேக் டிஷர்ட் எடுக்காமல் போகிறீங்க அப்படிங்கும்போது அது கேட்கும், நீங்கள் மேண்டட்ரியாக கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி பேக் டிஷர்ட்டோட நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ போடணும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஸோ அதனால் பேக் டிஷர்ட் இல்லாமல் ஃபுல் டைமும் ஒரு 7 நாளுமே வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்காக வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பேக் டிஷர்ட் இல்லாமல் ஃபோட்டோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் வந்து கம்பல்சரி பேக் டிஷர்ட்டோட ஃபோட்டோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஐடியில் ஏதாவது ஒரு ஃபைன் வர ஆரம்பிக்கும். திரும்ப இந்த மாதிரி பேக் டிஷர்ட் போடாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபைன் விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லாகினும் ஆகாது. நீங்கள் பேக் டிஷர்ட் இல்லாமல் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாகினும் ஆகாது. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ ஜொமேட்டோவில் இதுதான் இப்படி தான் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேக் டிஷர்ட் வந்து எல்லா நேரமும் போட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பைக்கில் சைடில் வந்துட்டு பேக் வந்து மடித்து வைக்க முடியும், மடித்து வச்சு அதுக்குள்ளே டிஷர்ட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி எப்போ செல்ஃபி கேட்டாலுமே டக்குன்னு அந்த பேக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த இதை டிஷர்ட்டையும் போட்டுட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்து போட்டுருங்க. மற்ற டைம்லாம் நீங்கள் ஒரு காலேஜ் பேக்கோ எந்தாவது ஒரு பேக் வச்சுருக்கீங்கன்னா அதை முன்னாடி வச்சு அதில் ஃபுட்டு வச்சு எந்த அளவுக்கு பெரிய பார்சல் வருதோ அதை பொறுத்து, ரொம்ப பெருசாக வந்தால் ஜொமேட்டோ பேக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலான ஒரு பேக்கை வச்சு டெலிவரி பண்ணிட்டு டிஷர்ட் எல்லாமே டெலிவரி பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய இஷ்யூ ஆகவே ஆகாது.
ஆப்பில் செல்ஃபி கேட்கும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பேக்கும் டிஷர்ட்டும் இருக்க மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்விக்கிக்கு வருவோம். ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலையும் அப்படி தான் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா டெய்லியுமே செல்ஃபி கேட்கும். இதில் வந்து பேக்கோட கேட்காது, நீங்கள் டிஷர்ட் ஃபுல்லாக போட்டிருக்க மாதிரி இந்த லோகோ தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்விக்கியில் ஜொமேட்டோ அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. இதில் நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை பேக்கு டிஷர்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போடுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஃபுட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுட் பிக்கப் அப்போ பார்த்தீங்கன்னா பேக்கை ஃபோட்டோ எடுங்க, ஃபுட்டு உள்ளே வச்சு பேக்கோட ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணி முடித்தோன்னே அந்த பேக்கை வந்து ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக உங்களோட டிஷர்ட்டும் பேக்கும் கம்பல்சரி உங்கள் கூடயே இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. செல்ஃபி கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்விக்கி டிஷர்ட்டை போட்டுட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ண பிறகு உங்களோட பேக்கை ஃபோட்டோ எடுக்க சொல்லிச்சுன்னா லோகோ தெரியுற மாதிரி எடுக்க சொல்லுவோம். நீங்களும் வந்து அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த பேக் வந்து கொண்டு வரல, இல்லை பேக் கொண்டு போகிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா உங்களோட டிஷர்ட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடலாம். இப்போ பேக் ஃபோட்டோ கேட்குது அப்படின்னா டிஷர்ட்டை வந்து பைக் மேலே வச்சுட்டு அந்த லோகோவையோ இல்லை டிஷர்ட்டையோ இதை மட்டும் நீங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் தெரிகிற மாதிரி இல்லை ஸ்விக்கினஸ் அந்த லோகோவோட அந்த டிஷர்ட்டில் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடலாம். இது வந்துட்டு எல்லா டைமும் போட முடியுமா, இதனால் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிட்டியில் ஆள் தேவை இருக்குது. இப்போ சம்மர் வர ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது இதை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பேக் கொண்டு வராட்டி இந்த மாதிரி டிஷர்ட் எடுத்து போட்டிங்கன்னா அது அக்செப்ட் ஆகிக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதை வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு சிஸ்டத்தில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். அவங்க ஃப்யூச்சரில் இப்போ வந்துட்டு ஒரு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லா டெலிவரி ஜாப்லேயும் ஒரு 8 மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 4 மாதம் ரொம்பவே டல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்டரே இல்லாத டைமிங்கில் அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பழசெல்லாம் பார்ப்பானுங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னுமே பேக் டிஷர்ட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட ஆரம்பிப்பானுங்க. அடுத்து வந்துட்டு ஐடி பிளாக் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஒரு இஷ்யூ நடக்கும். இது உடனே நடக்காது, பட் வந்து உங்களுக்கு சிட்டியில் ஆள் தேவை இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, ஆர்டரும் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போதைக்கு இதை கொண்டு வருவானுங்க. இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் டிஷர்ட் இருந்தாலே பேக்குக்கு பதிலாக டிஷர்ட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ரெண்டுலையுமே செல்ஃபி ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. உங்கள்கிட்ட பேக்கும் டிஷர்ட்டும் என்ன கேட்டிங்கன்னா கம்பல்சரி பேக்கில் சைடில் வச்சுருங்க. பேக்கை மடித்து வச்சுக்கலாம். அந்த பேக்கில் ஸ்விக்கி ஒர்க் பண்ணியும் ஸ்விக்கி டிஷர்ட்டும் ஜொமேட்டோ ஒர்க் பண்ணியும் ஜொமேட்டோ டிஷர்ட்டும் மடித்து உள்ளே வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. எப்போ செல்ஃபி கேட்டாலுமே நீங்கள் அந்த டிஷர்ட்டை போட்டு பேக்கை ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது. அவங்கள பொறுத்தளவு ஆப்பில் செல்ஃபி தான் அவங்களோட ப்ரூஃப். அதை பார்க்கும்போது இவன் வந்து பேக் டிஷர்ட்டோட தான் ஒர்க் பண்ணுறான், ப்ராப்பராக தான் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுருவாங்க. மற்ற டைம் வந்து நீங்கள் வந்துட்டு வெறும் வேறு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம், வேறு ட்ரெஸ் போட்டு பிக் பண்ணி ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதில் ப்ராப்ளம் வராது. ஏதாவது கஸ்டமரோ இல்லை ஹோட்டலில் இருந்து இவர் வந்து டிஷர்ட் போடாமல் வந்துட்டு என்கிட்ட வந்து ஃபுட் பிக் பண்ணுறாரு, என்கிட்ட வந்து டெலிவரி பண்ணுறாரு, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்தால் தான் இதை வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். அப்போது வார்னிங் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. போக போக தான் வந்துட்டு உங்கள் ஐடியை வந்து பிளாக் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபைன் போடுறதோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிஷர்ட் பேக் வந்து ஆல் டைம் போட்டே இருக்கணும், பேக்கை கட்டி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தனியாக பேக் பண்ணி இப்போ நம்ம அந்த லேடிஸ் ஹேண்டில் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களோட பேக்கையும் டிஷர்ட்டையும் மடித்து வச்சுருங்க. எப்போ செல்ஃபி கேட்டாலும் அதை எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் ஏற்கனவே இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டெலிவரி ஜாப் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.